சீக்கிரமா ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆகணுமா? அப்போ உங்களுக்கான 3 டிப்ஸ் இதோ. ஃபர்ஸ்ட் டிப் எக்ஸெல், எஸ்கியூஎல், பைத்தான் இது மூணுமே ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டூல். இது 3 டூலுமே ஒரு மாஸ்டர் டூல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 3 டிப்பையுமே நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. அதோட லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத அப்டேட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 2 ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிக்கோங்க. அந்த போர்ட்ஃபோலியோவை GitHubலயோ இல்லனா நீங்களே ஒரு பர்சனல் வெப்சைட் எடுத்து அதுல போஸ்ட் பண்ணுங்க. அந்த போர்ட்ஃபோலியோல டேட்டா கிளீனிங் என்ன, விஷுவலைசேஷன்னா என்ன, உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்க அப்டேட் பண்ணுங்க. இது உங்களோட கேப்பபிலிட்டியை ஷோ பண்ணும். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னா உங்களோட நெட்வொர்க் பில்ட் பண்ணுங்க. பிளஸ் கண்டினியூஸா லேர்ன் பண்ணிட்டே இருங்க. ஏதாவது ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் கம்யூனிட்டிஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினார்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணுங்க. சோ இதெல்லாம் பண்றது மூலமா நீங்க உங்களோட ஃபீல்ட்ல எப்பயுமே அப்டேட்டடா இருக்க முடியும். சீக்கிரமா உங்களால ஒரு டேட்டா அனாலிஸ்ட் ஆக முடியும். சோ என்னோட அடிஷனல் டிப்ஸோட சேர்த்து கேட்டுக்கோங்க. சர்டிபிகேஷன் எடுக்க ட்ரை பண்ணுங்க. எந்த மாதிரி சர்டிபிகேட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா லைக் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் டேட்டா அனாலிஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லனா கூகுள் அனாலிட்டிக் ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் இல்லனா டேப்லேவோட டெஸ்க்டாப் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரியான சர்டிபிகேட் எல்லாத்தையுமே பர்சூ பண்ணுங்க. இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க.